ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்திருக்கேன். கில்ட் இல்லாம எப்படி வந்து திங்ஸ வந்து நம்ம டீக்ளட்டர் பண்றது, டொனேட் பண்றது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கு. வீட்ட வந்து நீட்டா வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும், அப்படியே பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசை இருக்கு. ஆனா, அ அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படின்றத நம்ம தேடுறதே கிடையாது. ஸோ அந்த சொல்யூஷன்ஸ பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கேன். காசு குடுத்து நம்ம அந்த திங்ஸ வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி நமக்கு கில்ட் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ கில்ட் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ அந்த கில்ட்டையும் தாண்டி நம்ம டிக்ளேட்டர் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த கில்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த திங்ஸ வாங்குறதுக்கு நெறைய செலவு பண்ணியிருப்போம். நெறைய காசு குடுத்து அந்த திங்ஸ வந்து நம்ம வாங்கியிருப்போம். அண்ட் வந்து சில மெமரீஸ் வந்து அந்த திங்ஸ்ல வந்து இருக்கும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அதனால நமக்கு வந்து ஒரு கில்ட் வந்து ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நமக்கு மனசுல வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம ஏன் வந்து கில்ட்டா ஃபீல் பண்றோம்? நமக்குள்ள ஏன் அந்த கில்ட் ஃபீலிங் வருது? அப்படின்னு வந்து நம்ம மனசு நம்மளையே வந்து கொஸ்டின் பண்ணும். இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள கேட்க ஆரம்பிக்கும். இத பார்த்தா நெறைய வந்து ஓல்டு மெமரீஸ் வந்து ஞாபகம் வரும். இத வந்து நமக்கு யாரோ வந்து லவ்வபுளா கிஃப்ட் பண்ணது. இதுக்காக வந்து நம்ம நெறைய காசு செலவு பண்ணியிருப்போம். அண்ட் இத வந்து என்னைக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மனசுல வர்றது வந்து நார்மல் தான். ஸோ இதுக்காக நம்ம செலவு பண்ணியிருப்போம் இல்லையா? அதனால நமக்கு அந்த கில்ட் கொஞ்சமாவது வரதானே செய்யும். சில பேர் வந்து நமக்கு லவ்வபுளா இத கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ள திணிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அண்ட் காசு செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த திங்ஸ வந்து லைஃப் ஃபுல்லா வச்சுட்டு சுமந்துட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எல்லா திங்ஸையும் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து லாஃப்ட்ல வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கிறதுனால, நம்ம வந்து செலவு பண்ண காசு வந்து நமக்கு திருப்பி கிடைக்க போறதே கிடையாது. ஒன்ஸ் பெய்ட் இஸ் பெய்டு அவ்வளவுதான். நமக்கு அந்த காசு வந்து கிடைக்காது. அந்த முதல்ல வந்து நல்லா வந்து ஏத்திக்கோங்க. இயர்ஸ் அண்ட் இயர்ஸா நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் வந்து நம்ம வீட்ல வந்து இடத்த தான் அடைக்கும். மத்தபடி நமக்கு அதனால ஒரு யூஸும் கிடையாது. இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வந்து நம்ம அத பாதுகாத்துட்டு அத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணி வச்சுட்டே வர்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நமக்கு பர்டன் தான் ஜாஸ்தி ஆகும். நம்ம தான் அத வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். நம்மளோட எனர்ஜி, நம்மளோட டைம் எல்லாமே வேஸ்ட். உங்க வீடு வந்து நீங்க வந்து ஒரு வேல்யூபிள் லைஃப் வாழ்றதுக்கான ஒரு இடம். ஸோ நீங்க வேல்யூ இல்லாத திங்ஸ வந்து வீட்டுக்குள்ள திணிச்சு வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படி உங்களுக்கு வேல்யூ குடுக்கும்? நம்ம வீட்ல வந்து நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய, நமக்கு வேல்யூ குடுக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கணுமே தவிர, நமக்கு தேவையில்லாத, நமக்கு வந்து யூஸே ஆகாத, இயர்ஸ் அண்ட் இயர்ஸா வச்சிருக்க மாதிரியான திங்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிறதோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடுக்குற கிஃப்ட் வந்து நமக்கு வந்து பெருசு கிடையாது. அவங்க குடுக்குற கிஃப்ட் வந்து எவ்வளவு சின்ன கிஃப்ட்டோ, பெரிய கிஃப்ட்டோ அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. அது வந்து யார் நமக்கு குடுக்குறா அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வந்து அந்த ரிலேஷன, அந்த லவ்வ அந்த ஒரு சின்ன கிஃப்ட் வந்து நமக்கு டிசைட் பண்றது கிடையாது. இத நமக்கு குடுக்கக்கூடிய கிஃப்ட் வந்து ஒரு ஷேரிங் ஆஃப் லவ் அவ்வளவுதான். ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அவ்வளவே தான். அந்த கிஃப்ட்ட நம்ம வச்சுக்கணும், வச்சுக்க கூடாதுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு. சோ நம்ம தான் வந்து அத வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கணும். அவங்க வந்து அத தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அத லைஃப் ஃபுல்லா சுமக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. மெமரீஸ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பட் அந்த திங்ஸ வந்து புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச கிஃப்ட் மட்டும் நீங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒரு மெமரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப மெமரிஸ் அதுல இருக்கு. அந்த மாதிரி திங்ஸ் சொல்றேன். ஏதா 1, 2 வச்சுக்கலாம். பட் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா வீடு ஃபுல் ஆயிடும் இல்லையா? ஆல்ரெடி வந்து வீட்ல உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் கிடையாது. சோ இதுல வந்து கிஃப்ட் எல்லாம் வேற வச்சுக்கணும் அப்படின்னா எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கு? சோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எது வேணுமோ, எது வந்து ரொம்ப மெமரிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த கிஃப்ட் மட்டும் நீங்க வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. இன்னொன்னு வந்து திங்ஸ்ல வந்து மெமரிஸ் கிடையாது. நம்மளோட மனசுல தான் மெமரிஸ் வந்து இருக்கு. இது ரொம்ப சென்டிமெண்டலான ஐட்டம்னு இருக்கும் இல்லையா? அந்த திங்ஸ வந்து நீங்க லெட் கோ பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். ஒரு போட்டோ எடுத்து நீங்க அது ஒரு ஆல்பம்ல போட்டு கூட வச்சுக்கலாம். சோ நீங்க திங்ஸா தான் வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் ஒரு போட்டோகிராஃபியா கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் குடுக்குற கிஃப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
உங்க வீட்டுக்கு அது உபயோகமா இருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து பர்சனலி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த கிஃப்ட்ட நீங்க வச்சிருக்கலாம். அதர்வைஸ் உங்க வீட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, அந்த கிஃப்ட்ட வந்து நீங்க கண்டிப்பா லெட் கோ பண்ணிரலாம். தப்பே கிடையாது. இத கண்டிப்பா தூக்கி போட முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற திங்ஸ வந்து நீங்களே கேட்டு பாருங்க. உங்கள நீங்களே கொஸ்டின் பண்ணி பாருங்க. இந்த திங்ஸ் வந்து வேணுமா? அவசியமா? இதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல வீட்ல உள்ளவங்களுக்கு யூஸ் இருக்கா? இல்ல பர்சனலி உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இதால உங்களுக்கு டைம், எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகுதா? உங்களோட மணி வந்து திரும்ப கிடைக்க போகுதா? அப்படிங்கிறதெல்லாம் உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. திங்ஸ வந்து நம்ம இயர்ஸ் அண்ட் இயர்ஸா யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்ல அந்த திங்ஸ வந்து நம்ம அகைன் கடைக்கு போய் வாங்குவோமா? அது உங்களோட லைஃப்க்கு வந்து வேல்யூபிளா இருக்கா? இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் வந்து உங்கள நீங்களே கேட்கும்போது ஈஸியா வந்து அத டீக்ளட்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க அந்த திங்ஸ வந்து டொனேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல அது உங்களுக்கு யூஸ் ஆகுறத விட மத்தவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல நீங்களே கொஸ்டின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து டிசிஷனை எடுக்க முடியும். இந்த ஒரு திங்ஸ வந்து நீங்க தூக்கி போடுறதுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு வந்து நீங்க டொனேட் பண்ணலாம் கண்டிப்பா. அது வந்து ஒரு கிச்சன் கேஜெட்ஸா இருக்கலாம், இல்ல புக்ஸா இருக்கலாம், கிளாத்ஸா இருக்கலாம், இல்ல வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பாப்பாவோட டாய்ஸா இருக்கலாம். இந்த மாதிரினா அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு டொனேட் பண்ணலாம். மேபி நீங்க யூஸ் பண்ணாத திங்ஸ் வந்து இன்னொருத்தர் லைஃப்ல வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா தூக்கி போட போறது இல்ல, இன்னொருத்தருக்கு டொனேட் தான் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்மளால வந்து நல்லா திங்க் பண்ணி வேல்யூபிளா யோசிச்சு மத்தவங்களுக்கு தானே போய் சேருது. கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கறதுல தப்பு கிடையாது இல்லையா? கஷ்டப்படுறவங்களுக்கு தானே நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனே வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்களை டிக்ளேட்டர் பண்றதுக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. டிக்ளேட்டரிங் ஜேர்னி அப்படிங்கிறது முழுசா டிக்ளேட்டர் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். டைம் வந்து நெறைய எடுத்து நீங்க டிக்ளேட்டர் பண்ணுங்க. ஏன்னா, அந்த பொருள நீங்க அவசர அவசரமா டிக்ளேட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே வெக்கேட் பண்ணி வச்சிருவீங்க. சோ, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் இல்லன்னா ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம். ஃபுல்லா சீக்கிரமா வந்து டிக்ளேட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல வீடு ஃபுல்லா டிக்ளேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ட்ரை பண்ணாதீங்க. ஒரே நாள்ல வீடு வந்து கிளீன் ஆயிடாது. ஸோ டே பை டேயா அத வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து அது ப்ராசஸ் வந்து கரெக்டா வந்து முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃப், ஒரு ட்ராயர், அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் போலாம். கிளாத்ஸ், புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், கிச்சன், அதுக்கப்புறம் பேண்ட்ரி ஏரியா இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நம்ம போனோம் அப்படின்னா டீக்ளட்டர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியான வேயாவும் இருக்கும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல இருந்து எல்லா திங்ஸையும் வந்து தூக்கி போடுறது கிடையாது. கண்டிப்பா டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது உங்க லைஃப்க்கு எது வந்து இம்பார்ட்டன்ஸா தெரியுதோ, உங்களோட டைம், எனர்ஜிய எது வந்து சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி திங்ஸ வந்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, நிறைய வந்து வீட்டுக்குள்ள ஸ்பேஸ கிரியேட் பண்றது. இதுதான் வந்து டிக்ளட்டரிங்கே தவிர எல்லா திங்ஸையும் வந்து தூக்கி போடுறது கிடையாது. ஒருத்தவங்களோட லைஃப் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்கவுங்க லைஃப்க்கு என்ன முக்கியமோ அந்தந்த திங்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் டிக்ளேட்டர் பண்றதுதான் டிக்ளேட்டரிங் ஜெர்னி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதையும் நீங்க போய் தூக்கி போடுறதுன்றது டிக்ளேட்டரிங் கிடையாது. ஸ்பேஸ் இருந்தா வீடு பார்க்கவும் நீட்டாவும் தெரியும், அழகாவும் தெரியும். நமக்கும் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிறைய விஷயத்துல நம்ம வந்து கவனம் செலுத்த முடியும். உங்களுக்கு யூஸ் ஆகுற திங்ஸ மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ வந்து டிக்ளேட்டர் பண்ணுங்க. கில்ட் இல்லாம முக்கியமா டிக்ளேட்டர் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட திங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமே தவிர உங்க திங்ஸ்க்கு வந்து நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடாது. உங்களோட டைம், எனர்ஜிய வந்து உங்க திங்ஸ்க்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றதா இருக்கக்கூடாது. டீக்ளட்டர் பண்றது மூலமா நமக்கு ஹாப்பினஸ் அண்ட் நிம்மதி தான் கிடைக்க போகுது. ஸோ நமக்கு அதனால ஹாப்பினஸ் கிடைக்குது அண்ட் நிம்மதி கிடைக்குது. வீட்ல ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களால மத்ததுல வந்து கவனம் செலுத்த முடியுது. உங்களோட டைம், எனர்ஜி சேவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நான் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.